ஓகே. இது என்ன மாதம்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாதம். இன்னைக்கு என்ன வீடியோ, இந்த வீடியோ என்ன கேட்டீங்கன்னாக்கா மந்த்லி அனலைஸ். இந்த மாதம் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும், எந்த இடத்துலேருந்து பை சைடு பார்க்கலாம், எதுலேருந்து செல் சைடு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கா. ஓகேவா? இதை வச்சு ட்ரேடு இருக்கலாம். எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்களோட என்ட்ரி எந்த சைடு இருக்கா யாரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டூச்சி கேண்டில் ஒரு ஐபி கேண்டில் இருக்குது. அப்போ நம்மளோட வியூ பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா கட்டாயம் இல்லை. ஓகே, இங்கேருந்து ஐபி கேண்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கட்டாயம் இந்த ரேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், கட்டாயம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்கேருந்து போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ. ஸோ மார்க்கெட்டு இந்த கேண்டில் லோ எடுத்துகிட்டு செல் சைடு போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வீக்கில் போயிட்டு ஒரு எனக்கு செல் ப்ரீவியஸ் மந்த்து செல் கேண்டில்னு சொல்லிட்டு மூவ் ஆயிடுச்சு. அப்போ லோ எடுக்கணும்னு சொல்லி மூவ் ஆயிடுச்சு ப்ரீவியஸ் மந்தோட லோ. அப்போ அந்த லோ எடுக்கணும்னா இந்த கேண்டிலோட ஒரு பவர் எடுக்கணும். அதுக்கு ஒரு 5000 வேலிடாக இருக்கும். லோ டைமில் போயிட்டு ஒரு 5000 எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா போய் இல்லை, இங்கே ஒரு 5000 கிரியேட் ஆகிட்டு இருக்கான். அது கிரியேட் ஆகி முடியுதா இல்லை என்னன்னு அடுத்த நம்மளை டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இது இல்லை. அப்போ டே கேண்டில் போயிட்டு ஏதோ 5000 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டு கிரியேட் ஆகி ஓகே. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் வியூ கிடைக்கல. பட் இங்கே வருவான், ஏன்னா வீக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இன்வெஸ்ட்மெண்ட்டு வீக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு ஓகே, ஸ்வைப்பு டெஸ்ட்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன சினாரியோ நடக்கும்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு 6 பிளாக் ஓபி. அப்போ மார்க்கெட்டு இந்த மாதத்துக்கு என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு இந்த 5000 எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு ஸ்வைப் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த ஸ்வைப் வச்சு இந்த அப்புறம் இந்த இது வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேலையோ இல்லை போகிறவளையோ கிடைக்கிற செல் சைடு 5000 எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட வியூ பாயிண்ட்டு இதுக்கப்புறம் இப்போதைக்கு பை சைடு போகலாமா? போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு செல் சைடு கிடைக்கும்போது உங்களுக்கு வின் ரேட் அதிகமாகும். ஏன்னாக்கா உங்களுக்கு ஹையர் டைம் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் வின் ரேட் அதிகமாகும். இங்கே இருக்க 5000 வேலிடாக சேர்க்க வேண்டியதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா ஆமாம், கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான். இங்கே இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. போகிறத இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த இதையும் எடுத்துக்கலாம். போகிறத இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ மார்க்கெட் இந்த இடத்த தொட்டுட்டு செல் சைடு விழும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பை சைடு போகலாமா? போகலாம். ரிவர்ஸ் ப்ராப்பராக கிடைக்காத வரைக்கும் போகலாம், நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க, பார்த்துக்கலாம். ஒன்று இங்கேருந்து திரும்பணும், இல்லை இந்த இடத்துலேருந்து திரும்பணும். எந்த பாயிண்ட் ப்ராப்பராக இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து பிளானிங் பாயிண்ட் மாதத்தோட கிடைக்கணும். அப்போ ஒரு ஒரு வீக்கு ஸ்வைப் பண்ணி இருக்கணும். அந்த ஸ்வைப்புக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்வைப் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கோவிலில் செல் சைடு போகலாம்னு கேட்டால் செல் சைடு போகலாம். அப்போ போகும்போது உங்களுக்கு வின் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராப்பரான 5000 கிடைக்கும். 5000 மேனிபுலேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த பயாஸ் பார்த்து போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ ஒன்று இங்கேருந்து திரும்புவான்னு பாருங்க, இல்லாட்டி இங்கேருந்து திரும்புவான். இங்கேருந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் கொடுக்க கோல்டு அவ்வளோதான். இதுதான் வியூ பாயிண்ட்டு. ஓகே, ஜூலை மந்தோட ஜூலை மந்த். ஓகே, இதை அப்புறம் பார்த்துக்கிறேன். அடுத்து இது முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து உங்களுக்கு யூரோஎஸ்டி மந்த்லி கேண்டில் ஃபஸ்ட் போயிடுவோம். ஓகேவா? இது அதே சினாரியோ தான். என்ன சொல்லுது? இது டோச்சி கேண்டில், ஜஸ்ட் ஐபி கேண்டில். இப்போ மார்க்கெட்டு இந்த ஐபி கேண்டில் மாதிரி ஒரு மடங்கு போகணும். இது வரைக்கும் போகணும். சினாரியோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வருவானா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான்.
அடுத்து எங்கேருந்து டேர்னிங் ஆகுதுன்னா இது ஃபர்ஸ்டோட லோ, இது ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் மந்தோட லோ. இவ்வளோலாம் இழுக்கக்கூடாது, இவ்வளோ இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் மந்தோட லோ, இது ஒரு சிஸ்டம் மாதிரி இந்த இடம் ஓகே அந்த சினாரியாவுக்கு ஓகே ஆகும். இன்னொன்று வீக்கில் போயிட்டு எதுவும் 5000 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5000 இருக்கா, இது வீக்கோட 5000 ஓகே. இப்போ இந்த 5000 வேலிடாக இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, வேற ஒரு 5000 எடுத்து தான் வந்திருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் ஓகே. டேயில் போய் பார்க்குறோம். அப்போ இது டேயோட 5000 இருக்கும், கொஞ்சம் வேலிடாக இருக்கும். இருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கேன். ஓகே, எடுத்தாவே கீழே இருக்க லோ கண்டிப்பாக மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவாயிரும். போகிறவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ இஆர்எல் வேலிட் ஆயிடுது. இஆர்எல் ஓகே ஓகே. இஆர்எல் மார்க்கெட்டுக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் இதான் வியூ பாயிண்ட். ஃபஸ்ட்டு மந்தோட லோ இங்கே ஒரு 5000 இருக்கு. மந்த் இதோட 5000 ஓகே. இந்த பிளேஸ், இந்த 2 பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று இந்த 5000 ஆறு இந்த 5000 இந்த இடத்துல தொட்டுட்டு வீக்கில் ஏதாச்சும் ஒரு கேனலை ஸ்வைப் பண்ணிட்டு வச்சானா அந்த இடத்துல உங்களுக்கு செல் சைடு செட்டப்பு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் ஓகேவா. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வீக்கோட ஸ்வைப் கிடச்சி அந்த இடத்துல நீங்கள் செல் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 5000 கிடைக்கும். போகிற ஒரு இல்லை டேயோ இல்லை ஒன்றாவும் இந்த இடத்துல 5000 கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த 5000 எல்லாமே வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம போய் கை வைக்கும்போது கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் செல் சைடு பார்க்குற பெஸ்ட்டாங்கிட்ட ஆமாம் பெஸ்ட்டு. இதே இதே ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் சிபிவி சேம் சினாரியோ தான். ஃபியூச்சர் கேண்டில் ஐபி கேண்டில் மார்க்கெட்டு இது மாதிரி ஒரு மடங்கு வரணும், அது வரட்டும். இது ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ, ஃபஸ்ட்டு மந்தோட லோ ஓகே. மார்க்கெட்டு இதை தொட்டு தான் கீழே போகணும், ப்ராப்பராக வந்துட்டேன். 5000 மார்க் பண்ணோம்னா 5000 இருக்க இடத்துல தான் இருக்கேன். வீக்கோட 5000 ப்ராப்பராக 1 வீக்கோட 5000. இந்த 5000க்கு கண்டிப்பாக டேயில் ஸ்வைப் கிடைச்சாகணும். ஓகே ப்ராப்பர் தான். ஓகே இது டேயோட 5000 லைக்கு 1 டேயோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்தே திரும்ப வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 6 பிளாக் இருக்கான். இது என்ன பிளாக்னா சிபி பிளாக், பி பிளாக் ஓகேவா. மார்க்கெட்டு கட்டாயம் வந்து இந்த பி பிளாக்கை தொட்டுட்டு இந்த வாரம் முடியும் போது அடுத்த வாரம் இந்த கேண்டலோட ஐயை தூக்கிட்டு கீழே விழும்போது உங்களுக்கு ஒரு நல்ல செட்டப் கிடைக்கும். ஸோ இந்த இஆர்எல் வேலிடு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செல் சைடு இஆர்எல் ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்கள் சினாரியோவுக்கு இங்கேருந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு செட்டப் இருக்குது ஓகேவா. சிபிபிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சினாரியோ. நெக்ஸ்ட்டு ஏயுடி யூஎஸ்டி அதே தான், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஓகே என்ன சொல்கிறான், இது ஃபஸ்ட்டு மந்தோட லோ ஓகே. ஃபஸ்ட்டு மந்தோட லோ வீக்லி பயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஆட்டாக வாய்ப்பு இருக்குது ஓகே. இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோடது வீக்கோட டே மார்க்கெட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேயோட
எனக்கு இவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே போறவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து திரும்புவான். அப்படி இல்லைனாக்கா இங்கே போயிட்டு ஒரு செஸ்ட் வச்சுட்டு திரும்புவான். அவ்வளோதான். இந்த இடத்துல போயிட்டு டேட்டா கன்வர்ஷன் பார்க்கணும் தேவையில்ல. இப்போ இது டே ஐஆர்னா டேல ஒரு ஸ்வைப் வச்சானா போங்க. இது இந்த இடத்துல ஒரு டே ஆர் வீக்கோட ஸ்வைப் வச்சானா போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் செல் சைட் டேனிங் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அதுதான் மந்தோட ஐயா இருக்கும். ஸோ மந்தோட ஐயா பிடிச்சிட்டிங்கன்னா லோ கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பார்க்குறது கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ அதை கொஞ்சம் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான்.